டிவிக்கு உண்மையிலுமே அவங்க வந்து ரியல் பிளேயர்ஸா, ரியலி சீரியஸ் அபவுட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தெரியல. தவேகா கட்சி அதிமுகவும் ஒரு பொருட்டாவே அவங்க எடுத்துக்கலன்றதும் 40 பேர்த்துக்கு மேல வேட்பாளர் கிடைக்கல. டிவிக்கு களத்துல வேலை பார்க்க மாட்டோம். நம்ம கிட்ட வேட்பாளர்களே இல்லை. விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பங்களாவை விட்டு அவர் வெளியவே வரமாட்டார். பனையூர் விட்டு அரசியல்ங்கிறதோட அறிவுவடியே தெரியாம 5 கூட்டம் போட்டீங்க. அதில் ஒரு கூட்டத்தில் 41 பேர்த்த சாகடிச்சிங்க. ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்காரு மேடம். அவருக்கு வந்து ஒன்று சபரீசனை பழி வாங்கணும், இல்லை இந்த பக்கம் உதயநிதியை பழி வாங்கணும். அவங்க 2 பேர்த்துட்டு யார்கிட்டயும் சமத்தியாக வாங்கிட்டு இருக்காரு. அது நிஜம். நீங்கள் வந்து விஜயை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஒரு தலைவரை ஆக்சஸ் பண்ணவே முடியலன்னா அப்புறம் அது என்ன இயக்கம்? ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன நினச்சிருக்காருன்னா, நம்ம நிறைய பேர்த்த சேர்த்தோம்னா கூட்டணி பலமாயிடும். இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனாலே அது பலமான கூட்டணின்றது கிடையாது. எந்த அளவுக்கு அதிமுக கூட்டணி பலமா இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். 60% மக்கள் இந்த ஆட்சியின் மீது எதிர்ப்பாக இருக்கிறார்கள். போன தடவை அந்த பக்கம் போட்டவங்க இந்த பக்கம் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போட்ட ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்னன்னா இது ஒரு பெரிய ஸ்வீப் வரும். அதாவது தலைவர்கள் வரலாம் போலாம் யார் வேணாலும். அதிமுகங்கிற கட்சி தொண்டர்களால் ஆன கட்சி. திமுக வந்து தலைவர்களால் உருவாக்குறது. எமோஷனலி அட்டாச். அது அந்த சின்னம் இருக்கிற வரைக்கும் இங்கே அதிமுகங்கிற கட்சியை சும்மா நீங்கள் வாயில வேணா அதிமுக அழிச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் யாருடைய மனசுல வந்து அதை பிரிக்க முடியாது. மேம் வணக்கம். வணக்கம். அரசியல்களும் பயங்கரமா சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 30 நாள்ல தேர்தல் வரப்போகுது. ஆல்மோஸ்ட் எல்லா கட்சிகளும் கூட்டணியை உறுதி செஞ்சுட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தேர்தல் பத்தி? இந்த தேர்தல் முக்கியமாக பார்க்கப்படுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் வந்து மீடியா கிளப்பி விடுகின்ற ஒரு புழுதி வந்து டிவிக்கு. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். உண்மையிலுமே அவங்க வந்து ரியல் பிளேயர்ஸா, அதில் குறிப்பாக விஜய் வந்து அவர் உண்மையிலுமே ஹிஸ் ரியலி சீரியஸ் அபவுட் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது தெரியலை. பட் மீடியா தான் திரும்ப திரும்ப அவர் வந்து ஏதோ நான் சேவை செய்கிறக்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் வித்தவுட் கமிட்மெண்ட் யூ கான் டூ எனி திங் இன் த ஃபீல்டு. அது கமிட்மெண்ட்டுன்றது லைஃப் லாங் கமிட்மெண்ட். ஒரு என்னை பொறுத்தளவுக்கு ஒரு பொலிட்டீஷியன் அது எந்த பார்ட்டியில் இருந்தாலுமே நீங்கள் வந்து பொலிட்டீஷியன்னா அவங்க சம்பாதிக்கிறாங்க, வர்றாங்க, போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. அது ஒரு வகையில் உண்மையும் கூட. ஆனால் அதையெல்லாம் தாண்டி யார் வந்து களத்தில் மக்களோட பிரச்சனைகளுக்காக நிற்கிறாங்களோ அவங்க வந்து கடைசி வரைக்கும் மக்களால் நினைவு கூறப்படுவார்கள். அவங்க செத்து போனதுக்கப்புறமா அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்க போகிறோம். விஜய் மாதிரியான ஆட்கள் வந்து அதுக்கு தகுதியுடையவர்களாக இருப்பார்கள்ன்ற நம்பிக்கை விஜய்க்கே இருக்காது. எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குதுங்கிற தாண்டி விஜய்க்கே வந்து நம்ம அவ்வளோ தூரம் ஒரு கமிட்மெண்ட்டோட இருக்க முடியுமா அப்படின்றது கிடையாது. ஏன்னா அவங்க பார்ட்டியில் திரும்ப திரும்ப எல்லாரும் புரட்சி தலைவரை பற்றி அம்மாவை பற்றியும் பேசுகிறாங்க பாரு. அவங்களாம் சினி ஃபீல்டுலேருந்து தான் வந்தாங்க. ஆனால் அவங்க அந்த முதல் தலைமுறை பசங்களுக்கு தெரியாத வந்து புரட்சி தலைவர் திமுக கட்சியிலையும் ஒரு கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் பயணித்தவர். அவரால் தான் வந்து கருணாநிதி அவர்கள் முதல்வராகவே ஆக முடிந்தது. அப்போ இந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரியாமல் பாரு அவர் சினிமாவிலேருந்து வந்துட்டார். சினிமாவில் இருக்கும்போது அவர் என்னவா இருந்தார் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த டிவிக்கேங்கிற ஒரு புது பிளேயர் வந்ததுனால வந்து இந்த வருஷம் இந்த 26 தேர்தல் டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு வகை. இன்னொரு வகை பார்த்திங்கன்னா அதாவது இந்த டவுன் பஸ்ஸு 10 மணிக்கு லாஸ்ட் பஸ்ஸு ஊருக்கு போகும். அதான் லாஸ்ட் பஸ் அந்த வில்லேஜுக்கு போகிறதுக்கு. ஏதாவது ஒரு சின்ன டவுன்லேருந்து இன்னொரு சின்ன டவுனுக்கு போகிற அந்த லாஸ்ட் பஸ்ஸில் அவ்வளோ கூட்டம் முண்டியடிக்கும். பஸ்ஸு டாப்ல எல்லாம் போவாங்க. ஆமாம், அந்த மாதிரி தான் இப்போ எக்ஸாக்டாக இருக்குது திமுகவோட கூட்டணி. சரிங்களா? உள்ள வெளியே ஜன்னலில் 4 பேர் தூங்கிட்டு போகிறது அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 25-26 பேர் உள்ளே இருக்காங்க. அதுக்கு இல்லாமல் ஒரு 65-66 சாதி சங்கங்கள் அவங்களோட சேர்ந்துருக்காங்க, ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. சரியா? அப்போது நீங்கள் வந்து இவ்வளோ கூட்டத்தோட போகிறது இருக்குல்ல, அந்த இப்போ நார்மல் பஸ்ஸோட கெப்பாசிட்டி வந்து 60. சரியா? ஆனால் இவங்க வந்து இங்கிட்ட ஒரு 25, இங்கிட்ட ஒரு 65 எல்லாம் ஆச்சு, 90. அப்போது உண்மையிலுமே லிட்டரலாக தொங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ அதிக சுமை சேரும்போது அந்த பஸ்ஸு கவுந்துரும். ஏன்னா நம்ம ஊரில் ரோடு வந்து பிளைனாக இல்லை, அங்கங்கே மேடும் பள்ளமாக இருக்கிற இடத்துல போகிறப்ப அது கவுந்துரும். ஸோ அந்த ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன நினச்சிருக்காருன்னா,
நம்ம நிறைய பேர்த்த சேர்த்தோம்னா கூட்டணி பலமாயிடும். அது பலம் அப்படிங்கிறது வந்து நம்பர்ஸை டிபெண்ட் பண்ணிடல. ம். அது வந்து என்ன விஷயத்துக்காக அவங்க நம்மளோட வர்றாங்க அப்படிங்கிறத பொறுத்தது. ஸோ அந்த வகையில் வந்து ஒரு கவுந்து போகிற பஸ்ஸாக தான் நான் வந்து திமுக கூட்டணியை பார்க்கிறேன். அதில் வந்து திமுகவுக்கு அடுத்து பெரிய ஓட் பேங்க் இருக்கிற ஒரு கட்சினா காங்கிரஸ். இவங்களுக்கு ஒரு 26% இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு 4.5%. இவன் நீங்கள் அதை ரவுண்ட் பண்ணி 5 கூட வச்சுக்கோங்க. ஸோ 26 + 5 31. மற்ற எல்லாமே பிலோ 1%. மற்ற எல்லா பார்ட்டியும் 0.1 0.2 பாயிண்டே இல்லாத கட்சிகள்லாம் கூட இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அந்த நம்பர்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனாலே அது பலமான கூட்டணின்றது கிடையாது. ஸோ மீடியா வந்து இந்த இன்னொரு தப்பை எல்லாரும் பண்ணுவாங்க. கருத்து கணிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து திணிப்புகளை விடுவாங்க. இவங்க தான் வருவாங்க, அவங்க தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு மக்களோட மைண்டை வந்து செட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை அந்த டெக்னிக்ஸ் வந்து ஒத்து வராது, அது வந்து பலிக்காது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஓகே. நீங்க சொல்றதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த சரி கூட்டணியில நெறைய பேர் இருக்கிறது வந்து பலம் கிடையாது அப்படின்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு அதிமுக கூட்டணி பலமா இருக்குன்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா, நெறைய இருக்கிறதுனால இல்ல பலமா இல்ல அப்படின்னா, கம்மியா இருக்கவங்களோட வோட்டிங் பெர்சன்டேஜ் இப்போ பாஜக, என்டிஏ கூட்டணிக்குள்ள இப்போ இவங்கலாம் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, பிஜேபிக்கும் பெரிய லெவல்ல இல்ல. இப்போ மற்ற கட்சிகளுக்கும் வோட்டிங் பெர்சன்டேஜ்ன்றது கம்மியா தானே இருக்கும். அப்போ முழு பெர்சன்டேஜுமே வந்து ஏடிஎம்கேக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி இப்போ ஏடிஎம்கேக்கு மோர் தென் 25% ஓட் பேங்க் இருக்குது. நம்ம எல்லாருமே வந்து என்னன்னா பாஜக உள்ளே வந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேரேட்டிவை செட் பண்ணினாங்க. டிஎம்கே செட் பண்ணினது, பேசினாங்க, எல்லாம் பண்ணினாங்க. ஆனால் களத்தில் போய் ஆர்எஸ்எஸ்க்காகவோ ஆர்எஸ்எஸ்க்கும் இல்லை பிஜேபிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம யாருமே ஒர்க் பண்ணல. அதை வந்து அது ஒரு அரசியல் நேர்மை நமக்கு வேணும். அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி களத்தில் காங்கிரஸ் போய் வேலை பார்த்துருக்காங்க. பாஜகவோட நேரடி எதிரி அப்படின்னா அது காங்கிரஸ் தான். காங்கிரஸ் தமிழ்நாட்டில் பார்த்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் கிடையாது. சரிங்களா? அப்போது அவங்க அளவுக்கு நம்ம போய் இறங்கி வேலை பார்க்காததன் காரணமாகவே அப்புறம் 10 வருஷம் 12 வருஷம் அவங்க மத்தியில் இருந்ததுனால பாஜகவோட ஓட்டிங் பெர்சன்டேஜுங்கிறது யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு அது வந்து கிட்டத்தட்ட 11% ஓட் பேங்க்கை வாங்கிடுச்சு. நீங்கள் ஆன் அன் ஆவரேஜ் அதிமுகவுக்கு நீங்கள் ஒரு 25ன்னு வச்சுக்கிட்டாலும் இதோ ஒரு 11 எவ்வளோ ஆச்சு? பிஜேபி மட்டும் 36. சரிங்களா? பாமக ஸ்ப்ளிட்டாக இருக்குது. இப்போ அவங்களுக்கு வந்து போன எலெக்ஷனில் 4% அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்ப்ளிட் ஆனதுனால 1% குறையுதுன்னே வச்சுக்கோங்க. ஐயாவுக்கு ஒரு பக்கம் போயிடுது 1%னால மீதி 3. அப்போ உங்களுக்கு இங்கே ஒரு 25 11 36 36 3 39. சரிங்களா? அது இல்லாமல் இந்த லெஸ் தென் 1% இருக்கிற ஐஜேகே, தமாக, தமிழ் மாநில காங்கிரஸ் இவங்கள மாதிரி ஆட்களும் கூட இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஜெகன்மூர்த்தி அண்ணன் இருக்கார். அவருக்கு வந்து வட மாவட்டத்தில் இருக்கிற பட்டியலன்ஸ் அவர்களுடைய ஓட்டு ஒரு மிக முக்கிய ரோல் ப்ளே பண்ணும் இந்த தடவை. ஸோ அப்போ இது எல்லாமே நீங்கள் வெறும் இது ஒரு அரித்தமேட்டிக் கால்குலேஷனாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முக்கிய அதாவது என்னென்னா நீங்கள் அரித்தமேட்டிக் கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கூட்டணி கட்சிகள் இருக்கிறதோட ஓட் பேங்க் வந்து எவ்வளோ இருக்கோ அதை விட அட்லீஸ்ட் ஒரு 5 to 7% ஓட் பேங்க் வந்து ஏடிஎம்கேக்கு அதிகமாக இருக்குது. அப்போ அந்த வகையில் ஏடிஎம்கே இஸ் ஸ்ட்ராங். தென் இந்த ஆன்டி இன்கம்பன்சி நீங்கள் இன்னைக்கு இந்தியா டுடே இங்கிலீஷ் மீடியாவில் இப்போ நீங்கள் வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்த சர்வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60% மக்கள் இந்த ஆட்சியின் மீது எதிர்ப்பாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு சர்வே அவங்க இது பண்ணுறாங்க. சரி, அவங்க சொல்கிறது அதை அவங்க வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்கன்னாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு 30% ஆஃப் பீப்புள் இந்த கட்சி மீது, இந்த ஆட்சியின் மீது, திமுக ஆட்சியின் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பில் இருக்காங்க அப்படின்னீங்கன்னா அது வந்து அதுதான் எப்பயுமே வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வருதுங்கிறத தீர்மானிக்கிற ஓட்டு. ஸோ அது ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 2%லேருந்து ஒரு 2.5% வரைக்கும் போன தடவை அந்த பக்கம் போட்டவங்க இந்த பக்கம் ஏடிஎம்கே கூட்டணிக்கு போட்ட ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி என்னன்னா இது ஒரு பெரிய ஸ்வீப் வரும். ஒரு பெரிய அளவுக்கான இவங்களாம் சும்மா நம்ம வந்து தேர்தலுக்காக வந்து அது 200 210 ஏன் 234 கூட தாண்டி சொல்லிட்டு போகலாம். ஆனால் ரியாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக தனித்து பெரும்பான்மையாக ஜெயிப்பதற்கு ஒரு பெரும்பான்மை வெற்றியோடு தனித்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள்ங்கிறது வந்து
கிட்டத்தட்ட ஒரு 99% வந்து உறுதி செய்யப்பட்டு விட்டது. அந்த ஆன்டி இன்குமென்சி பெரிய ஒரு ரீசன். அண்ட் கூட்டணி வந்து பலமாக இருக்கிறது அப்படிங்க. டிடிவி சார் இந்த தடவை வந்துட்டார் உள்ளுக்குள்ளே. அது வந்து உங்களுக்கு எலக்டோரல் பாலிடிக்ஸ்குள்ளே சமரசங்கள்ங்கிறது இட்ஸ் என்ன சொல்லுது, அன்அவாய்டபிள், இன்னெவிட்டபிள். நீங்கள் பண்ண அதை வந்து தவிர்க்கவே முடியாதது. அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ லாஸ்ட் டைம் அவர் வந்து ஒரு 23-24 தொகுதிகள் வந்து அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். ஏடிஎம்கேக்கு விழ வேண்டிய ஓட்டுகளை எல்லாம் அவர் எடுத்துகிட்டு போனதுனால கிட்டத்தட்ட 22-25 சீட்ஸ் வந்து போச்சு. எல்லாமே லெஸ் தென் 5000 ஓட்ஸில் போச்சு எல்லாம். இப்போ அவரு கிட்டத்தட்ட அவருக்கு வந்து ஒரு ப்ரூவன் ஓட் அப்படிங்கிறது வந்து ஒரு 3% to 4 இருக்கு. ஸோ அப்போ இது வந்து எங்கன்னா இது எங்கே பெருசாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தஞ்சை பெல்ட் இருக்கு இல்லையா, தஞ்சாவூர் பெல்ட், தஞ்சாவூர்லேருந்து நாகப்பட்டினம் வரைக்கும், தஞ்சை டு கீழ் தஞ்சை, இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோலாக அதை ப்ளே பண்ணும். தென் இந்த பக்கம் ராமநாதபுரம், மதுரை, இந்த சைடு, அப்புறம் கொஞ்சம் சவுத் அப்படியே போக போக அப்படிங்கிறது அது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இது வந்து அப்படி போயிடக்கூடாதுங்கிறதுக்கு தான் சின்னம்மா வந்து இப்போ ஒரு கட்சி இன்னொன்று ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அது அவ்வளோ தூரம், ஏன்னா ஏடிஎம்கே வேணும் அப்படின்னு விரும்புகின்ற முக்குளத்தூர் மக்கள் இப்போ இருக்காங்க, உருவாகிட்டாங்க அவங்க. ஏன்னா டிடிவி அவர்கள் திரும்ப ஸ்ட்ராங் ஆகணும்னு அவங்க விரும்பலாம். அதற்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அது இப்படி தான் எக்ஸாக்டாக நடக்கும்னு நான் சொல்ல வரலாம். பட் இட் மே ஹேவ் அட் லேடி காஸ்ட், அதான் நான் நம்புகிறேன். ஸோ அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த அதிமுக கூட்டணி வந்து இந்த அரித்தமேட்டிக் கால்குலேஷன் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்து விட்ட கூட்டணியாகத்தான் அது இருக்கிறது. ரொம்ப முக்கியமா தொடர்ச்சியா இந்த லாஸ்ட் ஒரு 1.5 இயர் முன்னாடியில இருந்ததை விட இந்த 1.5 இயர்ல பேசப்பட்டது என்னன்னா, அதிமுக கட்சியில இருக்க நிறைய பேர் வெளியில போயிட்டாங்க, அதனால கட்சி உடைப்பட்டு போயிருக்கு, அதனால ஒரு தெளிவான முடிவுகளுக்கு வர முடியல, எடப்பாடி அவர்கள் வந்து சர்வாதிகாரி மாதிரி செயல்படுறாரு, இப்படியான நிறைய ஒற்றை தலைமையில செயல்படுறாரு, இப்படியான நிறைய விஷயங்கள் பேசப்படுது. ஆனா அதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு கூட்டணி உறுதி செஞ்சு அது ஒரு நீங்க சொல்ற மாதிரி அரித்மெட்டிக்கலி அது ஒரு நல்ல ப்ராசஸ்ல இருக்கு. பட் ஆனா இந்த வெளியில போனவங்களோட செயல்பாடுகள் இல்ல இவர் இதை ஹேண்டில் பண்ற விதம் உங்களுக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கு? எல்லாரையும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு எடப்பாடி முயற்சி பண்ணல அப்படின்றத ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறாங்க. இல்லை, இது நான் அப்படி பார்க்கல. ஒரு ரிப்போர்ட்டராகவும் ஒரு ஜேர்னலிஸ்டாகவுமே இது ஆரம்பத்தில் இருந்து 2016 இருந்து உண்மையிலுமே அங்கே என்ன நடந்ததுன்றது தெரிஞ்ச என்னோட சீனியர்ஸ் சொன்ன விஷயங்கள்ல இருந்து பார்க்கும்போது இன்னைக்கு அது வந்து ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, இந்த சைடு செங்கோட்டையன் சாராக இருந்தாலும் சரி, அவங்க இன்னைக்கு பிரச்சனை பண்ணுறவங்களா இல்லை. அது 2016 இருந்து அது வந்து அவர்கள் சின்னம்மாவோட பிரச்சனை பண்ணியிருக்காங்க, தென் டிடிவியோட பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஓபிஎஸ் அண்ட் டிடிவி தே பிளேட் வெரி பிக் கேம்ஸ். அதெல்லாமே இது நடந்திருக்கு உள்ளுக்குள்ள, அது இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது யாருமே, சரிங்களா? அப்போ இங்கே உண்மை தெரிந்த நிறைய சீனியர் ஜேர்னலிஸ்ட் அதெல்லாம் பேசுறது, அதாங்க ரியாலிட்டி. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் இன்னைக்கு ஏதோ எரப்ட் ஆன மாதிரி, இன்னைக்கு புதுசாக ஏதோ வெடிக்கிற மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. இது ஆல்ரெடி அங்கே அந்த கேம்ங்கிறது வந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு கட்சியோட ஒரு மிகப்பெரிய ஆலமரம் சாஞ்சிருச்சு. ஒரு மரம் சாயும் போது, ஒரு பெரிய ஆலமரம் சாயும் போது அதிர்வு உண்டாகத்தானே செய்யும். அப்படித்தான் அம்மா மரித்த போது இங்கே ஒரு மிகப்பெரிய கட்சிக்குள்ள ஒரு பெரிய அதிர்வு உண்டாச்சு, சரிங்களா? அப்போ அந்த அதிர்வு இங்கே என்ன, எல்லாருமே மீடியாவும் சரி எதிர்கட்சிகளும் சரி என்ன சொல்லிச்சு, அதிமுக இதோட அழிந்து விடும் அப்படின்னாங்க. பட் இதுக்கப்புறம் அம்மா 2016 இறந்தாங்க, 26 கட்சி வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக அது வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார்கள் கையில் வந்துருச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. அவர் யார் அன்னைக்கு வந்து அவருக்கு அகைன்ஸ்டாக இருந்தாங்களோ அன்னைக்கு யாருமே இல்லை. ஓபிஎஸ் அந்த பக்கம் போயிட்டார், திமுக பக்கம் தன்னுடைய தன்மானத்தை கிட்டத்தட்ட அழித்து விட்டு அங்கே போயிட்டார். இட்ஸ் ஈக்குவல் டு எ சூசைட், ஒரு தற்கொலைக்கு சமம் தான் நீங்கள் அந்த பக்கம் போயிருக்கிறது அப்படிங்கிறது. இந்த பக்கம் சின்னம்மா ஒரு கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து பொதுச் செயலாளர், அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தான் அப்படிங்கிறதுக்கான அங்கே ட்ரபிள் பண்ணுறதுக்கான ஆட்கள் இல்லை. ஸோ அதுவே இந்த 10 வருஷத்தில் கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றி. எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப இன்னைக்கு அழிஞ்சு போயிடும் கட்சி, நாளைக்கு அழிஞ்சு போயிடும், எல்லாருமே ஜோசியக்காரங்களாயிட்டாங்க. அரசியல் விமர்சகர்கள்னு இந்த டிவிலெலாம் வந்து பேசுகிறவங்கலாம் ஐயோ அப்பா எல்லாரும் கிட்டத்தட்ட வந்து என்ன இந்த 12 கட்டம் போட்டு அதைத்தான் சொல்லலை, ராகு இங்கே போகிறதுனால இப்படி ஆகும், அது போகிறது அப்படி இந்த ஜோசியக்காரங்க சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இங்கே உட்காந்து சொல்லிட்டு இருந்தாங்க. வந்து இப்படி அழிஞ்சிரும், அவர் அங்கே போகிறாரு, ஒன்றுமே ஆகலையே. இப்போ ஓபிஎஸ் போனதுனால வாட் இஸ் லாஸ்? கண்கூட உங்களுக்கு என்ன லாஸ்ன்னு தெரியுது ஏடிஎம்கேல. ஏன்னா ஒரு பேசிக் ஆனால் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான உண்மை என்ன அப்படின்னீங்கன்னா, அதிமுகங்கிற கட்சி அது புரட்சி தலைவரால் உருவாக்கப்பட்ட அந்த செகண்ட்ல இருந்து அது வந்து தொண்டர்களால் ஆன கட்சி. திமுக வந்து தலைவர்களால் உருவாக்கப்பட்டது. அதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்குது.
இங்கே வந்து புரட்சி தலைவருக்கு அன்னைக்கு வந்த ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அந்த கூட்டம் இன்னமும் அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த்தோட, அதே மாதிரியான ஒரு அபிமானத்தோட தான் கட்சியில் இன்னும் இருக்காங்க. இந்த கட்சியால், அதாவது அதிமுகவால் 5 பைசா வந்து அந்த தொண்டருக்கு லாபம் இருந்திருக்காது மேடம். 1 பைசா கூட வந்து அவங்களுக்கு லாபம் இருந்திருக்காது. அவரு ஒரு மீட்டிங்க்கோ ஒரு பொதுக்கூட்டத்துக்கோ தன்னோட சொந்த பைசாவை போட்டு சொந்த காசில் வாட்டர் பாட்டிலை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு 20 கிலோமீட்டர் வந்து இங்கே சேர்ந்து டவுன் பஸ்ஸில் ஏறி வந்து இங்கே இருந்துட்டு திருப்பி போவாங்க. சரிங்களா? அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்குல்ல, எமோஷனல் கனெக்ட் வித் தி லீடர்ஸ், வித் தி பார்ட்டி, அது இருக்குல்ல, அது நீங்கள் இந்தியா முழுக்க எங்கேயுமே பார்க்க முடியாது. அதுதான் இன்னைக்கு வந்து ஏடிஎம்கேவோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். அதாவது தலைவர்கள் வரலாம் போகலாம் யார் வேணாலும், சரிங்களா, அம்மா இந்த டைம்ல மறிச்சு போவார் அப்படின்றது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. சரி, அது ஒன்று அன்எக்ஸ்பெக்டட் ஒன்று. அப்போ நடந்த போது எல்லாரும் இங்கே வந்து அதிமுக அழிந்து போய்விடும்னு சொல்லாத வாய்களே இல்லை. அப்போ இதை தாண்டி நிற்கிது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதில் வந்து டிஎம்கே அந்த பெண் நிறுவனம் ஒரு நேரேட்டிவ்லாம் செட் பண்ணாங்க. இத்தனை தோல்விகள் கண்ட எடப்பாடியார் என்னென்னமோ நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் உடைச்சிட்டு நின்றுட்டு இன்னைக்கு ஸ்ட்ராங்காக நிற்கிறது இருக்குல்ல, அது வந்து இட்ஸ் அ மேஜிக். இந்த மேஜிக் வந்து யாரால் நடந்தது? ஓபிஎஸ்ஸால் நடக்கலை, செங்கோட்டையனால் நடக்கலை, இல்லை இந்த கட்சியை விட்டு போன யாரோ அது வைத்தியலிங்கத்தால் நடக்கலை, ஜேசிடி பிரபாகரால் அது நடக்கலை. இது யாரால் நடந்தது? இது தொண்டர்களால் நடந்தது. அப்போ வந்து ஒரு கட்சியோட ஸ்ட்ராங் பேஸ் அப்படிங்கிறது வந்து கேடர்ஸ் தான். தொண்டர்கள் எவ்வளோ தூரம் வந்து அந்த கட்சி மீது அந்த இரட்டை இளம்ங்கிற ஒரு சின்னம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அது மேலே ரொம்ப எமோஷ்னலி அட்டாச். அது அந்த சின்னம் இருக்கிற வரைக்கும் இங்கே அதிமுகங்கிற கட்சியை சும்மா நீங்கள் வாயில் வேணா திமுக அழிச்சுக்கிட்டே இருக்கலாம், நீங்கள் யாருடைய மனசுல இருந்து அது பிரிக்க முடியாது. இப்போ உங்களுக்கு உடனே இமீடியட்டாக ஒரு கொஸ்டின் வரும், அதெல்லாம் போன ஜென்ரேஷன், இப்போ புது ஜென்ரேஷன் அப்படி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் ஐடி விங் இருக்கு இல்லையா, எங்கள் ஐடி விங்கில் வந்து நாங்கள் டிஎம்கே மாதிரி யாருக்கும் 15,000 சம்பளம், 30,000 சம்பளம், 40,000 சம்பளம்னு சொல்லி கொடுத்து ஒரு பெரிய பில்டிங்கை வந்து வாங்கி அதில் நாங்கள்லாம் யாருமே வேலை பார்க்காது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 60,000 நிர்வாகிகள் இருக்கோம். அந்த 60,000 நிர்வாகிகளும் பிலோ 40. அப்போ இவங்க தானே இந்த 60,000 பேர், இவங்க தானே அடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ். அப்போது இந்த பார்ட்டியை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது அப்படிங்கிறதுல தலைமைக்கு ஒரு வியூகம் இருக்குது. அதுதான் வந்து இப்போ இதுக்குள்ளே இருக்கிற மாதிரி, இப்போ ஐடி விங்குள்ளே யங்ஸ்டர்ஸ் பிலோ 40 இருக்கிறவங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி, ஒவ்வொரு அணிகள் இருக்கு இல்லையா, அந்த பெண்கள் பாசறையாக இருக்கட்டும், ஒவ்வொரு அணிகள்லையும் இருக்கின்றவர்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க. இன்றைக்கி எங்களோட பூத் கமிட்டி போட்டிருக்கோம் இல்லையா, கிட்டத்தட்ட 70,000 பூத் கமிட்டி போட்டிருக்கோம். அந்த 70,000 பூத் கமிட்டிலையும் இருக்கிறவங்க தேர் ஆல் பிலோ 45. அது ஃபஸ்ட்டு கண்டிஷனே. நீங்கள் வந்து அந்த பூத் கமிட்டி லெவல் ஆட்களை அந்த 10 பேர் 9 பேர் அது இதாக போடணும், பொறுப்பாக போடணும். அந்த 9 பேரும் 45 வயசுக்கு கீழே இருக்கவங்க தான். தேர் ஆல் எப்படி சொல்கிறது, ஃப்ரம் ஏடிஎம்கே ஃபேமிலிஸ். அது அவ்வளோ ஈஸியாக நடக்காது, சரிங்களா. இப்போ நாங்கள் டிஎம்கே மாதிரி வந்து யாருக்கும் நாங்கள் வாங்க நம்ம பூத் கமிட்டி மீட்டிங் போடுறோம், உனக்கு நான் பீர் பாட்டில் வாங்கி தரேன், பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்லாம் எங்கள் மாவட்ட செயலாளர்கள் தமிழ்நாடு முழுக்க 82 மாவட்ட செயலாளர்கள் அப்படிலாம் நடத்துனது கிடையாது. நீ அதிமுக ஃபேமிலி, உங்கள் அப்பா கட்சிக்கு ஏதோ ஒன்று வேலை பார்த்துருக்காரு, நீ வா, என்னைக்காவது ஒரு நாள் இங்கே பொறுப்பு இருக்கும். ரெண்டாவது, அதிமுகவோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து அந்த மினிஸ்டரோட பையனுக்கு தான் அடுத்து அங்கே எம்எல்ஏ. நேரு திருச்சியில் மினிஸ்டர் அப்படின்னா அவர் பையன் அருணுக்கு தான் வந்து பெரம்பலூரில் எம்பி. அது ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே அதுதான். ஆனால் பட் ஏடிஎம்கேல அப்படி எடுத்துட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. இப்போ வளர்மதி மேடத்தோட பையன் அதில் ஒர்க் பண்ணுறாரு, இல்லை வேறு யார் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே 20 years எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கட்சியோடு சேர்ந்து அவங்க கல்லூரியெல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னு நேராக கட்சியில் சேர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் பொறுப்புக்கு வர முடியல. ஒரு எம்பியாவோ எம்எல்ஏவோ டிஎம்கேல ஆகிற மாதிரி சட்டுன்னு ஆக முடியல. நீயும் ஒரு கேடராக போய் வேலை பாரு, திருத்தரவாலை அவங்க எப்படி அலையிறாங்க, நீயும் அலை. அதுதான். அப்போ அது வந்து தான் இங்கே வந்து நம்பிக்கையை கொடுக்குது. உழைக்கிற யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பெரிய பதவி கட்சியிலையோ ஆட்சியிலையோ வேறு இடங்கள்லையோ அது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் வந்து இந்த கட்சியோட ஸ்ட்ரென்த். ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே ப்ராசஸ் நடக்கிறது இவ்வளோ டீட்டெயிலாக நடக்குதுன்னு.
இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி புதுசா வந்திருக்கக்கூடிய கட்சி இருக்கு இல்லையா, இந்த தவேகா கட்சி ரொம்ப வந்ததுல இருந்து அரசியல் எதிரி திமுகன்னு வைக்குது அப்படின்றத நம்ம வெளிப்படையா பாக்குறோம். ஆனா அதிமுகவும் ஒரு பொருட்டாவே அவங்க எடுத்துக்கலன்றதும் சுத்திக்கிட்டு வந்துட்டு இருக்கு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? ஒரு புது கட்சி வந்து நின்றுட்டு இன்னைக்கு திடீர்னு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய 50-60 வருஷமா இருக்கக்கூடிய கட்சிகள்கிட்ட போட்டி போடும்போது ஒரு கட்சியை வந்து ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல அப்படின்றது ஒண்ணு கேள்விக்குறியா வைக்கணும். ஏன் இப்படி லதாஜிக்கா கேட்கறாங்க அப்படின்னு. பாலிடிக்ஸுங்கிறது நீங்க நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒரு இது இல்லை மேடம். நீங்க ஒரு ஓட்டை வாங்குறதுக்கு ஒரே ஒரு ஓட்டு உங்களை வந்து என்னோட ரெட்டை வேலைக்கு போடுங்கன்னு உங்களை நான் கன்வின்ஸ் பண்றது இருக்குல்ல, அதை வந்து நான் தலைகீழாக நடக்கணும். லிட்ரல்லாம் நான் தலைகீழாக நடக்கணும். அது சரிங்களா? நான் இப்போ ஒரு என் பகுதியில் 6 மணிக்கு நான் போய் கிரவுண்டில் இறங்கி அங்கே வேலை பார்க்குறேன், வாக்கிங் போகிறோம், 4 பேர்த்த பார்த்து சார் இந்த திட்டம்லாம் அறிவிச்சிருக்கோம் வாங்க சார் பேச, அது அது பண்ணுறதுக்கு இன்னைக்கு அந்த இதில் பார்ட்டியில் ஆளே கிடையாது டிவிகேல. இப்போ வந்து இப்போது நேற்று இதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிவிகே சைடு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது என்ன அப்படின்னீங்கன்னா, 40 பேர்த்துக்கு மேலே வேட்பாளர் கிடைக்கல. 40 பேர்த்துக்கு மேலே வேட்பாளர் கிடைக்கல சரிங்களா டிவிகேக்கு. அந்த 40 பேர்த்துல 2-3 பேர் மட்டும்தான் செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. மீதி 37 பேர்த்துக்கும் கட்சி தான் செலவு பண்ணணும். ஒரு மினிமம் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு பார்ட்டிக்கு அது ஒரு 5 to 6 lakhs பர் டே வேணும். அதை செலவு பண்ணுறக்கு ஆள் இல்லை. அப்போ நீங்கள் வந்து களத்தில் வேலை பார்க்க மாட்டோம், நம்மக்கிட்ட வேட்பாளர்களே இல்லை சரிங்களா. விஜய் அவர்கள் இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பங்களாவை விட்டு அவர் வெளியவே வரமாட்டார், பனையூரை விட்டு. அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும், அவங்க எல்லாரும் தெருவில் தான் கூடியிருக்காங்க. எலெக்ஷன் வந்தால் அதிமுக எப்பயுமே தலைவர்கள் அவங்க வந்து ஈஸிலி ஆக்சசபிள் டு எனியும், யார் வேணாலும் அவங்கள ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் டிஎம்கேல எலெக்ஷன் வந்தால் தெருவுக்கு வந்துடுவாங்க. இப்போ செந்தில் பாலாஜி எங்கேயோ மாட்டுப்பட்டி மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காரு மக்களை எல்லாம் அடைச்சி வைக்கிறதுக்கு. எதையோ ஒரு வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம், எந்த இஷ்யூவும் பேச மாட்டோம், அங்கேருந்து நீங்கள் இங்கே வரணும், எங்கே பாதிக்கப்பட்டவன் பனையூருக்கு போகணும் அப்படிங்கும்போது அது எவ்வளோ பெரிய ஒரு அரசியலுங்கிறதோட அரிச்சுவடியே தெரியாமல், அரசியல்லாம் ஆனால் ஆவனா ஈவனா உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரியணும்ல, தெரியாமல் நீங்கள் எப்படி அதை பண்ண முடியும்? தெரியாம பண்ண முடியாதுன்றது பேசுற எல்லாருக்குமே புரியுது. ஆனா எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா வந்து 234 தொகுதிகள்லையும் எங்களுக்கு ஆதரவு இருக்கு, நாங்க தான் வருவோம் எல்லா இடத்துலயும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அப்படி அவ்வளவு சீக்கிரம் எப்படி அவரால் எடுக்க முடியும்? அந்த பார்ட்டியில பிகைன்ல ஏதாவது நடக்குதான்ற கேள்வியும் அதுல. ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இருக்காரு மேடம். அவர் வந்து ஒரு காலத்துல பெண் நிறுவனத்தோட எல்லாம் சேர்ந்து வேலை பார்த்தார். அங்க அவர் யாராலையும் பயங்கரமான ஒரு இன்சல்ட்டுக்கு ஆயிட்டார். அதுதான் ரியாலிட்டி. இவர் வந்து என்னன்னா அதை வந்து ஒரு சீப் வெர்ஷனா மாத்திட்டார். தன்னோட பழி வாங்குறதுங்கிறத ஒரு சீப் வெர்ஷனா மாத்திட்டார். அவருக்கு வந்து ஒன்று சபரீசனை பழி வாங்கணும், இல்லை இந்த பக்கம் உதயநிதியை பழி வாங்கணும். அவங்க 2 பேர்த்துலையும் யார்கிட்டயும் சமத்தியா வாங்கி கட்டியிருக்காரு, அது நிஜம். அப்ப அந்த பழி வாங்கல அவர் என்ன பண்றாரு, விசிகேக்கு போறாரு. பழி வாங்கணும் இப்படி பண்ணதுக்கப்புறம் அவர் விசிகேக்கு போறாரு. போன உடனே அவருக்கு துணை பொதுச் செயலாளர்லாம் கொடுக்குறாங்க, பெரிய பெரிய ஸ்டேஜ் கிடைக்குது, ஊன்னு பேசினாரு. அப்புறம் அங்கே வந்து ஐயோ இங்கே நம்ம வேலை பண்ண முடியாது. இப்போ அங்கேருந்து அப்போ விஜய் கட்சி தொடங்கணுன்னா அங்கே போயிட்டாரு. பட் அவர் போனதுலேருந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சத்தம் மட்டும்தான் கிளப்பிட்டு இருக்காரு. அரசியல் தெரிஞ்சவன் சத்தம் போட மாட்டான் தெரியுமா உங்களுக்கு? வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சு வேலைகளை பார்க்க சும்மா ஸ்டேஜ் வந்து எனக்கு 40% ஓட்டு இருக்கு, 30% ஓட்டு இருக்கு. நீ களத்துக்கே போகல, வேலையே பார்க்கல, மக்களோட எந்த பிரச்சனைகளுக்கும் நீங்கள் நிற்கல, கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆச்சு, என்னத்தை கட்சிங்க, ஒரு 5 கூட்டம் போட்டிங்க, அதில் ஒரு கூட்டத்தில் 41 பேர்த்த சாகடிச்சிங்க. இதை தவிர்த்து நீங்கள் செய்த சாதனைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ சும்மா நீங்கள் வந்து ஒரு கட்சியை ரன் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கட்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும். 13 வருஷம் ஆயிடுச்சு நாம் தமிழர் வந்து, அவங்கள்ட்ட இன்ன வரைக்கும் கட்சிக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர்த்துலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றியம், வட்டம், பகுதி, மாவட்டம்னு அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் அசைக்கவே முடியாது. அந்த எல்லா வேலைகளும் அந்த ஸ்ட்ரக்சர் வழியாக தான் நடக்கும். நீங்கள் இன்றைக்கி நாம் தமிழர்லேயும் அது கிடையாது, டிவிக்கிலேயும் கிடையாது. அந்த ஸ்ட்ரக்சரே அவங்க இன்ன வரைக்கும் 2 வருஷத்தில் அதே இன்னும் அவங்க ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ நீங்கள் வந்து நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் இந்த எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அதுதான் அவங்க லிட்டரலாக இன்றைக்கி பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பார்த்தீங்கன்னா இந்த ஆதவ அர்ஜுன் அவரை போயிருந்தார். இந்த ஜான ஆரோக்கிய சாமின்னு ஒரு கேரக்டரை சொல்லிட்டே இருக்காங்க. நீங்களாம் கண்ணில் பார்த்துருக்கீங்களா எப்படி இருப்பாருன்னு? இல்ல போட்டோல போட்டோகிராஃப்ஸ் மட்டும்தான் வெளியே வந்து, இந்த வீடியோலையும் இப்போ வரைக்கும் அவரால் வெளியில. அப்போ பொதுமக்களுக்கும் விஜய்க்கும், பொதுமக்களுக்குன்றதை விட
டிவிகேல இருக்கிற நிர்வாகிகளுக்கும் விஜய்க்கும் இடையில ஒரு பெரிய தடுப்பு சுவர் யாரு? ஜான ஆரோக்கியசாமி. அப்ப அது எல்லாமே ஒரு மர்மமா இருக்கே. நீங்க வந்து விஜயை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஒரு தலைவரை ஆக்சஸ் பண்ணவே முடியலன்னா அப்புறம் அது என்ன இயக்கம்? மீடியாவே சந்திக்க மாட்டாங்க. அது ஏன் சந்திக்கணும்? அப்போ நீங்க வந்து சும்மா வந்துட்டு எங்களுக்கு 20% இருக்கு, 25% இருக்கு, 40%, 100% இருக்கு, 120% இருக்கு கணக்க வேணாம். அதான் எம்டி வெசல் மேக்ஸ் நாய்ஸ், அவ்வளவுதான். அது என்னை பொறுத்தளவு டிவிக்கேவை நான் அதை அப்படிதான் பாக்குறேன். இவங்க ஏன்னா கல பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க, இல்ல பாலிடிக்ஸோட இந்த எலக்டோரல் பாலிடிக்ஸோட ஒரு சிஸ்டம் தெரிஞ்சவங்களான்னா இவ்வளோ சத்தம் போட மாட்டாங்க, வேலை செய்வாங்க. நாம் தமிழர்ல வேலை செய்வாங்க. புதுசாக வந்த பார்ட்டினா 13 வருஷம் ஆனால் பார்ட்டினாலும் சொந்த காசை போட்டு அந்த நாம் தமிழருக்குள்ள சொந்த காசை போட்டு ஒரு எலெக்ஷனுக்கு வேலை பார்த்துட்டு அடுத்த எலெக்ஷனில் அம்போன்னு போனவங்க அவங்களே வந்து ஒரு 1000 பேர் இருப்பாங்க. 1000 பேர் இருப்பாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி இப்போ டிவிகேக்கு உங்களுக்கு வேட்பாளரே இல்லை சார். 234 இடத்துல நிற்கிறதுக்கும் உங்களுக்கு இன்னைய தேதிக்கு அவங்களுக்கு சாலிடாக 50 வேட்பாளர் இல்லை. நீங்கள் அப்புறம் நீங்கள் வேட்பாளரே இல்லாமல் இந்த ரஜினி ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவார், அவங்க எந்திரிச்சு நிற்கவே உனக்கு வக்கம் இல்லையா, அந்த மாதிரி காமெடியாக தான் இருக்குது. நீங்கள் வந்து வேட்பாளர் இல்லை, அப்புறம் எப்படி நீங்கள் 234 தொகுதியில் நீங்கள் முதல் எப்படி கண்டெஸ்ட் பண்ணுவீங்க? உங்கள் நோக்கம் வந்து ஓட்டை பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் யாரை வச்சு ஓட்டை பிரிப்பீங்களே? 234 தொகுதியில் அதை வேணால் ஸ்டேஜுக்கு வேணால் நல்லாயிருக்கும். 234 ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் விஜய் வருவார், கிளாப்ஸ் கிடைக்கும், ஓட்டு கிடைக்குமா? கிடைக்காது. அப்போது அந்த பாலிடிக்ஸோட ஏபிசிடி தெரியாத இந்த எம்டி வெசல்ஸ் தான் இவ்வளோ சத்தங்களை கிளப்பிட்டு இருக்காங்க. ஸோ டிவிகேங்கிறதுங்கிறது அது ஒரு எம்டி வெசல் என்ன பொறுத்தளவு. பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் முடிவுகள் எப்படி வருது அப்படின்றது. உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.